ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த ஹரியாலி சிக்கன் வந்து டிக்கா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிக்கன் ஹரியாலி கவாப்புன்னு சொல்லுவாங்க, டிக்கான்னு சொல்லலாம். ஸோ நமக்கு எப்படி வருது அப்படி சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை நம்ம இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லித்தலை வந்துட்டும் எடுத்து கிள்ளி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதினா அதே அளவுக்கு வந்து நம்ம அதையும் போட்டுக்குவோம். இது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்குவோம். சால்ட் எதுக்கு போடுறோம் இப்போ அப்படின்னா, இது அரையும் போது சால்ட்டு அந்த மாதிரி இந்த நரநரப்பு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் நல்லா நமக்கு பேஸ்ட் ஆகி கொடுக்கும். அதனால் வந்து நம்ம இதில் சால்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு தயிர் போட்டு அந்த தயிரையும் சேர்த்து வச்சு நம்ம நல்லா பேஸ்ட் அடித்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து போன்லெஸ் பீஸ் வந்து நான் ஒரு 10 பீஸ் நல்லா டிக்கா பீஸ் சைஸில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஆல்ரெடி வாஷ் பண்ணி. ஸோ அதை வந்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோம். அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்து, இது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போடணும். ஸோ இது எதுக்கு இந்த சக்கரை போடுறோங்கிறது, நாட்டு சக்கரை போடுறோங்கிறது நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது போக நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நம்ம இதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மினிமம் வந்துட்டு ஒரு 1 ஹவராக அதை நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து குக் பண்ணிங்கன்னா தான் சிக்கனும் சாஃப்ட்டாக இருக்கும். மசாலா ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சிக்கன் ஹரியாலி கவாப் இதை வந்து அழகாக வீட்டில் எப்படி பண்ணுறதா நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபுட் ரேப்பர் வச்சு சில்வர் ஃபைல் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி நான் எடுத்து சில்லரில் வச்சிடுறேன். ஒரு 1 ஹவர் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம 1 ஹவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூனே வந்துட்டு நம்ம அழகான வந்து ஒரு ஆலிவ் ஆயில் மாதிரி ஒரு ஆயில் வந்து இதில் நம்ம சேர்த்துக்குவோம். குக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக அதுபோக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமன் வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்டிக்கில் வந்து இதை வந்து குத்தி நம்ம வந்து இப்போ குக் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டிக் பண்ணணும், அதாவது ஸ்டிக்கில் வந்து நம்ம எப்படி குத்துறது அப்படிங்கிறது நம்ம அழகாக பார்ப்போம். குத்தும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக குத்துங்க, கையில் பட்டுறாமல் ரொம்ப பொறுமையாக எடுத்து கரெக்டாக பிடிச்சி மெதுவாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிக்கனை ஒரே மாதிரி சமைச்சு கொடுக்காம இந்த மாதிரி இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குக் பண்ணுங்கிற ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ ஹரியாலி டிக்கா நம்ம சமைக்கிறது எப்படிங்கிறத நம்ம அழகாக பார்த்துட்ருக்கோம். அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னு கிடையாது, இதை சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டல் போய் தான் பண்ணணும்னு கிடையாது. ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். வீட்டில் ஈஸியாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ அழகாக நம்ம இவ்வளோ இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா பீஸும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து குச்சியில் வந்து அழகாக குத்திக்கலாம். ஸோ வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முடிக்கோது இல்லைங்களா, சிக்கு வாங்கின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இல்லை, மதுரையிலலாம். ஸோ இதை மாதிரி அந்த மாதிரி அதில் கூட நீங்கள் அழகாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி குத்திக்கலாம். ஒரு 5 பீஸ் 6 பீஸ் குத்தி அதே மாதிரி 2 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பீஸ் வரையுமே வந்துட்டு நீங்கள் ஒரே டைம் குக் பண்ணி அழகாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ குத்துனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக மசாலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஸோ இன்னும் பேலன்ஸ் பீஸ் இருக்குது, அதையும் நம்ம குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குத்தும்போது பிடிக்கிறது வந்து ஒரே மாதிரி அந்த மேல் சைடு வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தவாவில் வைக்கும்போது கிரில் பண்ணும்போது நமக்கு வந்து பீஸ் ஒரே மாதிரி சீட்டிங் ஆகும். அதனால் ரோல் ஆகாமல் கரெக்டாக வச்சு டைட்டாக குத்தணும். பொறுமையாக மெதுவாக குத்துவோம், கையில் பட்டுறாங்க. ஸோ குத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா ஆல்ரெடி தவா வந்து எங்கிட்ட பெரிய தோசைகள் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கல் சூடாகிடுச்சு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் மேலே போட்டுக்குவோம். ஸோ ஆயில் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிக்கன் எடுத்து அதில் வச்சுருவோம். ஸோ சிக்கன் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தான். வீட்டில் நீங்கள் பண்ணும்போது சின்ன தவா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஸ்டிக் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டிக்கே இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெளியில் போகும்போது சின்ன சின்ன அந்த கம்பி, கட்டு கம்பி அந்த மாதிரி, அதாவது அந்த நீடில் மாதிரி என்ன இருக்கோ அதில் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக தோசைக்கல்ல எடுத்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக வச்சுக்கிட்டு அதில் என்ன ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும், தனித்தனி பீஸாக இருக்கும், அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வீட்டில் அழகாக பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் அழகாக வந்து ஒரு ஹரியாலி கவாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அழகாக சூப்பராக நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் செட் பண்ணி வைங்க. நம்ம போகிற வீடியோ எல்லாமே